Hello guys, எல்லோருக்கும் வணக்கம். SSC Constable GD 2025. ஓகே, ஸோ இந்த வருடமும் அடுத்த வருடக்கும் சேர்த்து இந்த மெடிக்கல் டெஸ்ட்டோட ஒரு பேசிக் நடத்தப்படுவதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயே ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி, அதாவது மெடிக்கல் ரிகார்டிங் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு PDF ஒரு 90 பேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓகே, அந்த பேஜில் இருக்க ஒரு ஃப்ரண்ட்டு பேஜ் எடுத்து தான் அதில் முன்னாடி இருக்க தகவல்களை நான் சேகரித்து தான் வந்து இந்த வீடியோவில் நான் அவங்ககிட்ட வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, இதை நான் வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இப்போ மெடிக்கல் நடக்குது அப்படின்னா அதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் அப்படின்னு அதில் கொடுத்துங்க. த பர்பஸ் ஆஃப் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இஸ் டு ensure that medically fit personnel accepted into the Central Armed Police Force of the Union of India are. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, என்னென்ன பாயிண்ட்ஸு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், தமிழ் வழியில் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மருத்துவ தேர்வு மூலமாக உடல் ரீதியான தகுதியுள்ள பணியாளர்கள் ஒரு எல்லா விதத்துலேயும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மைய நோக்கம். ஓகே, சரியான ஒரு பர்சனை தான் வந்து தேர்ந்தெடுக்கணும். இதுக்காக வந்து 100% ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆள் தேவையில்லை. ஓகே, அந்த இதை வந்து நம்ம வந்து உள்நோக்கத்தை நாம் தான் புரிஞ்சுக்கணும். எல்லோரும் என்ன பண்ணணும், நம்ம வந்து 100% வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கையில் சின்னூண்டு கொழுப்பு கட்டி இருக்குது, கையில் வேர்க்குது. ஓகே, சம்டைம்ஸ் வந்து பிபி வந்து எல்லா டைம் இல்லை, சம்டைம்ஸ் வந்து பிபி ஹையாக போகுது. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயத்து கூட வந்து யோசித்து பெரிய அளவில் நம்ம உடம்பு வந்து நாமளே அவ்வளோ பெரிய ஆராய்ச்சி வந்து பண்ணக்கூடிய உங்கள் உடம்புல ஓகே நீங்களே வந்து அவ்வளோ பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வந்து எங்களை மாதிரியாலும் ஒரு காரணம், அதாவது பல விதமான வீடியோ வந்து நம்ம போடுறது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஆர்மியில் ஒரு மாதிரி இருக்கலாம், நேவியில் ஒரு மாதிரி இருக்கலாம், இன்னொன்று அந்தந்த டாக்டரை பொறுத்து வந்து இருக்குது. இன்னொன்று அந்த ஒரே டாக்டர் வெவ்வேறு நாளில் பண்ணும்போது ஒருத்தர் ஒரு நாளில் ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து அதை கண்டுக்காமல் ஃபிட் பண்ணியிருக்கலாம், இன்னொரு நாள் அன்ஃபிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து வேரியேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். பட் இதோட பேசிக்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மைய நோக்கம். தன்னுடன் பணியாற்றும் தன்னுடன் பணியாற்றும் ஆரோக்கியமான பணியாளருக்கு எந்த தொற்று நோய்களும் ஏற்படுத்தாமல், ஓகே, மற்றவங்களுக்கு வந்து ஒரு தொற்று நோய் வந்து ஏற்படுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 200 பேர் இருக்கிற இடத்துல இருந்து 1000 பேர் இருக்கிற இடத்துல, ஒரு மினிமம் 100 பேர் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஆளாக இருக்கலாம். அப்போ உங்களில் ஒருத்தருக்கு யாராவது தொற்று நோய் இருந்து அப்படின்னா அந்த நோய் வந்து அங்கே போய் அது பரவ ஆரம்பிச்சுன்னா அந்த 1000 பேரும் வந்து பாதிப்பு இருக்கும். அப்போ இந்த விஷயத்தில் வந்து தெளிவாக இருப்பாங்க இல்லையா. அப்போ உங்களால் மற்றவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. இதனால் வந்து அதுக்கு தகுதியான ஆளா அப்படின்னு பார்ப்பாங்க. மருத்துவ ரீதியாக தகுதியில்லாத நபர்களை தேர்வு செய்யும் போது அதனால் நேரமும் பணமும் விரைவாகும். இப்போ வந்து தகுதியில்லாத ஆள் வந்து இப்போ வந்து கண்ணுலேயே வந்து ரொம்ப குறைபாடு இருக்காங்கன்னா அவங்களால கண்டினியூவாக டியூட்டி பார்க்க முடியும், அவரே வந்து வெளியில் போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய லாஸ் தான் இல்லையா. ஸோ அவரை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியலனாலும் அதுவும் வந்து டைம் வேஸ்ட்டு தான். அப்படிங்கிற வந்து இதில் வந்து தகுதியாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து மெடிக்கலுக்கு ரெடி ஆகும்போது பேசிக்கான விஷயம், இப்போ இதில் எல்லாம் நான் தகுதியாக இருக்கேனா அப்படிங்கிறத நீங்கள் உள்வாங்கிட்டு உங்களை நீங்களே தயார் பண்ண. எஸ், நான் அதுக்கு தயாராக தான் இருக்கேன், 100% இல்லை, ஆனால் இவங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை பயிற்சியை முடிக்க உடல் மன ரீதியில் தகுதியான நபராக இருக்க வேண்டும். இப்போ வந்து பேசிக் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து நடக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து 1 இயர் நடக்கும். இந்த 1 இயர் நீங்கள் வந்து தாக்கு பிடிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். ஏன்னா அந்த ட்ரைனிங் அந்த பீரியடு மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் டியூட்டி டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து இந்த பேசிக் ட்ரைனிங் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அதே போல் அத்துடன் வந்து கமாண்டோ உள்ளிட்ட கடுமையான பயிற்சியை மேற்கொள்ள தகுதியானவராக இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கமாண்டோ கோர்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களில் சிலர் வந்து நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் பண்ணுவீங்க. அந்த இதை பண்ணுறதுக்கும் தகுதியான இருக்குது. தகுதி இல்லாத ஆளை வச்சுட்டு அவங்க எப்படி வந்து அதெல்லாம் பண்ண வைக்க முடியும்? அப்போ அதுக்கு தானே தகுதி உள்ள ஆளாக இருக்கணும் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து உள்வாங்க வேண்டியது இந்த பாயிண்ட்ஸ் தான். அதாவது 100% ஃபிட், அதை நோக்கி போகாதீங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கெல்லாம் இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து தெளிவாக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்கள். உயரமான மலை, அதீத காற்று, கடல் அல்லது பாலைவனம் இவற்றில் சேவையாற்ற வேண்டியுள்ளதால் அதற்கு ஏற்ற உடல்நிலையுடன் இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் வந்து மெடிக்கல் தயாரும் போது இந்த மலையேறக்கூடியதோடு இருக்கீங்களா, கொஞ்சம் காற்று பயங்கரமாக வீசினாலும், ரொம்ப இல்லை ஓரளவுக்கு வீசினாலும் அதை தாக்கு பிடிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கடல், பாலைவனம், ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் நீங்கள் பணியாற்றக்கூடியதாக இருக்க. காஷ்மீர்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து -10 டிகிரிலேருந்து -30 வரலும் இருக்கக்கூடிய இடத்துலாம் கூட பணியாற்ற வேண்டியதாக இருக்கும். அந்த இடத்த தாக்கு பிடிக்கிற அளவுக்கு உங்கள் உடல் இருக்கா அப்படிங்கிறத அவங்க சோதனை பண்ணுவாங்க. அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் உள்ளான அதற்கு ஏற்ற உடல்நிலையும் இருக்க வேண்டும். அடுத்தது தொடர்ந்து உடல் குறைபாடு இல்லாமல் தொடர்ச்சியாக பணி செய்யும் நிலையில் இருத்தல். ஓகே, சிலருக்கு வந்து நெடுநாள் இருக்கக்கூடிய நோய், இந்த டிபி, இந்த மாதிரி காச நோய், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த நோயெல்லாம் நெடுநாளாக இருக்கக்கூடிய நோய் வந்து இல்லாதவராக இருக்கணும். சிலருக்கு வந்து ஹார்ட்டே வந்து நம்ம சின்ன வயசாக இருந்தாலும் குறைபாடாக இருக்கலாம். அப்போ அந்த நோய் இல்லாதவராக தானே இருக்கணும். ஏன்னா வந்து
ஒரு வந்து அடுத்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் 30 to 40 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு உங்கள் உடல் தாக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கணும். சீரான காலனி அல்லது பாதுகாப்பு கியர்கள் போன்றவற்றை முறையாக அணிவது ஏதேனும் தடை ஏற்படுத்தும் உடல் குறைபாடுகள் இல்லாமல் இருத்தல். நீங்கள் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே போகும்போது அங்கே வந்து பிபி ஜாக்கெட் வந்து போடுற மாதிரி இருக்கும், அது வெயிட் அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாடி ப்ரொடெக்டர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து இப்போ நம்ம மக்கள் மத்தியில் வந்து அந்த கல் போடும்போது தாக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம உடல் தகுதியானதாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படியாக தகுதியில்லாத நபரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் போது அரசுக்கு தேவையில்லாத செலவினத்தை தவிர்த்தல். ஓகே, ஸோ வந்து இப்போ ஒரு காசனும் இருக்கிற ஆளை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சில இடத்துல வந்து அந்த புகை கொண்டு போகிறாங்கன்னா அதனால் அவருக்கு வந்து தாங்க முடியாமல் இருக்கார் அப்படின்னா இப்போ அவரை தேர்ந்தெடுத்து வேஸ்ட்டு தானே. அப்போ அங்கே பெரிய பாதிப்பு தான் வந்து ஏற்படுது, அரசுக்கு வந்து செலவு ஏற்படுது. அப்போ நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது வேணால் இப்போ இந்த 7 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், இந்த 7 பாயிண்டையும் திரும்ப படித்து பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட. இதுக்கெலாம் நீங்கள் வந்து தகுதியான ஆளாக இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கெலாம் தகுதியாக இருந்தோன்னா தைரியமாக இருங்க. எனக்கு வந்து கால் இப்படி இருக்குது, கை இப்படி இருக்குது, கண் இப்படி இருக்குது, கலர் இப்படி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படாதீங்க. ஸோ இந்த பேசிக் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மைய நோக்கம். ஆல் தி பெஸ்ட்.